ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். எப்படி ப்ரோட்டீன் டீநேச்சர் ஆகுது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது டீநேச்சுரேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டீநேச்சுரேஷன் அப்படின்னா டீஆர்கனைசேஷன் ஆஃப் நேட்டிவ் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். அது இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்லேருந்து வேறு ஒரு ஃபார்முக்கு மாறிடுறதுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன். இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it loses its secondary, tertiary and quaternary ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அதனுடைய ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறிடும். டீநேச்சுரிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அப்படின்னு ரெண்டு டைப்ஸாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 ஹீட் பண்ணும்போது ஒரு ப்ரோட்டீனுடைய அந்த ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப வைலண்ட்டாக அதை ஷேக் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகும். எக்ஸ்ரேஸ், யூவி ரேடியேஷன்ஸ், இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் டீநேச்சர்ஸ் த ப்ரோட்டீன். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதெல்லாம் அதை டீநேச்சர் பண்ணோன்னா, ஆசிட்ஸ், ஆல்கலீஸ், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் அப்படின்னா ஈத்தர், பெட்ரோலியம் ஈத்தர், இதெல்லாம் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சால்ட்ஸ் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ், லெட், கேட்மியம், இதனுடைய சால்ட்ஸும் அதை டீநேச்சர் பண்ணும். நெக்ஸ்ட்டு யூரியா அண்ட் சாலிசிலேட்ஸ். ஸோ டீநேச்சுரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சர் வரைய போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர். இன்சுலின் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரோட்டீன் மேட் அப் ஆஃப் 112 அமினோ ஆசிட் அண்ட் ஃபோல்டட் பை பாண்ட்ஸ் இன் பிட்வீன் டெம். டைசல்ஃபைட் பாண்ட்ஸ்னால் ஃபோல்டாக இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபோல்டிங் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 35th and 47th அமினோ ஆசிட் ரெண்டும் சேர்ந்து ஒரு டைசல்ஃபைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஏன் டைசல்ஃபைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 16 அமினோ ஆசிட் இருக்குது. தட் இஸ் சல்ஃபர் கண்டைனிங் அமினோ ஆசிட். அடுத்தது 63 and 82 அமினோ ஆசிட்ஸில் நமக்கு டைசல்ஃபைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 112 அமினோ ஆசிட்ஸ். ஸோ டீநேச்சுரேஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்சுலின் ப்ரோட்டீனில். இப்போது நமக்கு அந்த சல்ஃபர் பாண்ட்ஸ் பிரேக் ஆகி இட் வில் பி கன்வெர்டட் இன்டு அ சல்ஃபைட்ரல் குரூப், SH குரூப்பாக கன்வெர்ட் ஆகி ஃபோல்டட் ஃபார்ம் அன்ஃபோல்டட் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ இதை தான் நம்ம டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 35th and 47th அமினோ ஆசிட் அந்த பாண்டை பிரேக் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு 68th and 82nd அமினோ ஆசிட் 82 அமினோ ஆசிடும் அந்த பாண்ட்லேருந்து பிரேக் ஆகி அப்படியே அன்வைண்ட் ஆகுது. ஃபோல்டட் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ ப்ரோட்டீன் வில் லாஸ் இட்ஸ் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபோல்டட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லாஸ் ஆகிடும் டீநேச்சுரேஷன் அப்போ. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே ரிமைன் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா பெப்டைட் பாண்ட் இஸ்
not hydrolyzed during denaturation. இன்பிட்வீனில் இருக்க எல்லா பாண்ட்ஸும் வந்து பிரேக் ஆகிடும். ஆனால் பெப்டைட் பாண்ட் வந்து டீநேச்சுரேஷனில் பாதிக்கப்படாததுனால ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஃபுல்லையுமே லாஸ் பண்ணியிருக்கும். அதனுடைய சால்யுபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். இப்போது டீநேச்சர் ஆகாமல் இருக்கும்போது இட் வில் பி ஈஸிலி டிசால்வ்ட் இன் வாட்டர் ஆர் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். ஆனால் ஒன்ஸ் அதனுடைய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா சால்யுபிலிட்டி கம்மியாக இருக்கும், விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போது அதனுடைய டீநேச்சுரேஷன்னால் அயனைசபிள் அயான்ஸ்னுடைய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ். டைசல்ஃபைட் பாண்ட்ஸும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் வந்து லாஸ் ஆகிறதுனால அயனைசபிள் அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ denatured protein will be easily digested. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு எக்ஸ்போஷர் ஆஃப் பெப்டைட் பாண்ட்ஸ். பெப்டைட் பாண்ட்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறதுனால டைஜஸ்டபிள் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டீநேச்சுரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எக்கை வந்து ஒன்ஸ் பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரிஜினல் ஃபார்முக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ டீநேச்சுரேஷன் இஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ சம்டைம்ஸ் இட் இஸ் ரிவர்சிபிள். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம டீநேச்சர் பண்ண ஒரு ப்ரோட்டீனை மறுபடியும் ரீநேச்சர் பண்ண முடியும். அதாவது ரிவர்சிபிளாக அந்த ப்ராசஸை நம்ம ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். இதை ரீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். So careful denaturation can be sometimes reversible. That process is known as renaturation. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் எடுத்து சாலிசிலேட்டோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் denatured. ஹீமோக்ளோபின் along with salicylate gets denatured. Again, removal of salicylate brings hemoglobin to its original form. இதை வந்து renatured hemoglobin அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் ரீநேச்சர்ட் ப்ரோட்டீன்ஸை வந்து எப்போயுமே நம்ம கிறிஸ்டலைஸ்டு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீநேச்சுரேஷன்.
நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்லேயே நம்ம கோயாகுலேஷன் ஃப்ளாக்குலேஷன் அப்படிங்கிற 2 டாப்பிக்கும் பார்த்துடலாம். ஸோ கோயாகுலேஷன் அப்படின்னா என்னென்னா செமி சாலிட் விஸ்கஸ் ப்ரிசிபிடேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான் கோயாகுலேஷன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இர்ரிவர்சபிள் டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோயாகுலேஷன் அப்படிங்கிறதுக்கு சில ஆப்டிமம் நீட்ஸ் இருக்குது. கோயாகுலேஷன் அப்படின்றதுக்கு சில ஆப்டிமம் நீட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் அண்ட் ஐசோ எலக்ட்ரிக் பிஹெச்சில் தான் கோயாகுலேஷன் நடக்கும். ஸோ இதில் யூரினில் ஆல்புமின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்லைட்டாக யூரின் சாம்பிளை ஹீட் பண்ணும்போது ஆல்புமின் ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சுன்னா கோயாகுலேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்குலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா precipitation as at isoelectric pH is known as flocculation. அதாவது மில்கில் கேசின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீனை ப்ரிசிபிடேட் பண்ணணும்னா 4.6 pH நம்ம மெயின்டைன் பண்ணணும் பை யூஸிங் டைல்யூட் அசிட்டிக் ஆசிட். ஸோ ஃப்ளாக்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ ஹீட் பண்ணோன்னா கோயாகுலம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதோட டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன் அண்ட் தென் கோயாகுலேஷன், ஃப்ளாக்குலேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.